இப்ப நேற்று ஒரு முளைச்சா காணான்னு சொல்லியா? என்னது இனிமே ஏமாற மாட்டாங்க. நீ சினிமா சினிமா கதையா படம் முதலமைச்சர் அவர் சாதாரணமா அவர் 50 ஆண்டுகளும் உழைச்சே இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே இவ்வளோ கட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லி இதெல்லாம் மீறி நாம் வெற்றி பெற்று இங்கே முதலமைச்சராக பிடிச்சி வந்து போடணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆரம்பித்தா கற்றுங்க. நேற்று வச்ச பட கம்பெனிலாம் இங்கே ஆரம்பித்து அவங்க ஒரு பிஎல்ஏ கூட்டம் போடுறான், கூட்டம் போடுறாங்க. இப்போ டிக்கெட் பிளாக் டிக்கெட் இருந்தாலும் பிளாக் டிக்கெட் விற்றவங்க அது அவன் அவன் என்ன இவ்வளோ வைக்கிறான் இல்லையா? அவன் வாங்குற சம்பளமே பிளாக்ல தான் வாங்குறான். ஒயிட்டில் வாங்குற கம்பெனி இப்போ பிளாக்கை நம்ம ஆட்சியை அகற்ற போகிறாங்க. இனி ஏமாற்ற மக்கள் ஏமாற மாட்டார்கள். சரி, அவங்க அப்பா அம்மா ஆயப்பன் கூட ஒன்றும் ஒத்துமையா இல்லை. ஆகியப்பன் கூட இல்லை, யாருமா இல்லை, யாரு கூட யாராவது அந்த கட்சியுடைய சிம்பிளே யார் டிவி அது என்ன? இந்த ஒரு கம்பெனி இப்போ கிளம்பிச்சு ஆட்சியை பிடிக்க போகலாம், முதலமைச்சராக போகலாம். சாதனை இந்த சினிமாவா இன்னும் சொல்லப்போன இளைஞர்களை கொள்கை பிடிப்புள்ள இளைஞராக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அங்கே கொள்கையில் வந்தவன் தான் சொன்னா நாங்கள் தடம் மாறாமல் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரத்தம், கருப்பு சேப்பு ரத்தம் நம்ம ஓடுது. இப்போ சினிமாவில் படம் அடிக்கிற மாதிரி ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ண அவன் கலாச்சாரத்தை, இளைஞருடைய கலாச்சாரத்தை வீணாக்கக்கூடிய நடிகர் பிடிச்சத மாரி போடுறான். அவன் மேலே கட்டிங் வெட்டுறான், அவன் மேலே கட்டிங் வெட்டுறான், அவன் மேலே கலாச்சாரத்தை காரணத்தை போட்டுக்கான அவன் மேலே கட்டிங் வெட்டுறான். அவன் எப்படி போடுறானோ அதுமாரி போடுறான். இதெல்லாம் ஒரு கலாச்சாரம். இதெல்லாம் கலாச்சாரம் கொண்டு வர இனி ஆட்சியை பிடிக்க போறாங்க. ஆட்சியை போட இளைஞர்களை திருத்த போறாங்க. இது கம்பெனி பட கம்பெனி ஆரம்பிச்சாலும் கட்சி முதலமைச்சருக்காக நேற்று வந்தாயா போராடம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கொடி போட்டுக்கிட்டான், 10 குண்டை போட்டுக்கிட்டான், கவலை போட்டுக்கிட்டான், ஒரு பேக்கா ஒரு சினிமா செட்டிங். சீமா கட்சியில் சீமா கட்சி சீமா இப்போ ஒரு ட்ராமா, அந்த சீமா ட்ராமா முடிஞ்சு போச்சு.